நான் முதல்லேருந்து ஒரு 10 இயர்ஸாக பிராணிக் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்ன செய்கிறோம் இது சரி நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம பண்ணி காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். ஆடிஷன் எடுக்கிறது நம்மளே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஆனால் எனக்கு வந்து இந்த தமாஷில் எனக்கு தோனி பற்றி அவ்வளோ தெரியாது. அவங்க இதில் வந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோமாங்கிறதுக்காக அதுக்கு தான் பண்ணுறேன் ஆக்டிங். நமக்காக பண்ணலை. நான் வந்து நான் நல்லா நடிச்சிட்டேன் அப்படி பார்க்க மாட்டேன். இதில் என்னென்ன தப்பு பண்ணிட்டோம், என்ன காதில் இது மாற்றிக்கிட்டோமா, மாற்றி போட்டோமா, கண்டினியூட்டி மாற்றிட்டோமா, ஒழுங்காக புடவை கட்டிருக்கோமா. பொள்ளாச்சியில் ஷூட் போறீங்க, திருவனந்தபுரம் ஷூட் போறீங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இப்படின்னு சுற்றிட்டே இருக்கீங்க. சரியா? ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா? பார்த்துக்கணும். என்ன பண்றீங்க ஹெல்த்துக்கு? ஏன்னா எங்களை விட பயங்கர சுறுசுறுப்பா நீங்க இருக்கீங்க. எங்க ஜென்ரேஷனை விட நான் சொல்றேன். சரியா? என்ன பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட அந்த பொண்ணான ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து மெடிடேஷன் பண்ணுவோம். நான் முதல்லேருந்து ஒரு 10 இயர்ஸாக பிராணிக் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன பிராணிக் ஹீலிங்? பிராணிக் ஹீலிங் இப்போ ஒரு படத்தில் கூட சிம்ரன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க, ரஜினிகாந்த் சாருக்கு பண்ணோம் பிராணிக் ஹீலிங். லைக் அதுதான் நம்ம ரெகுலராக பண்ணுறோம். அது ஒரு மெத்தட் இருக்குது. அது ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. அதில் நான் வந்து 10 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை இருக்குது. அந்த உணவு கட்டுப்பாடும் சரி, மெடிடேஷன் சரி, மென்டலாகவோ அது நமக்கு மட்டும் மேலே அடுத்த ஆளுக்கும் பண்ணலாத அது நான் ரெகுலரைஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு? யோகான்னா ரொம்ப கஷ்டமான யோகாலாம் இருக்காது, சிம்பிளாக நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அது இதை ஃபாலோ பண்ணாலே வந்து லைஃப். ஃபுட்டு எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாமா? ஃபுட்டு நம்ம நாக்கு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், வயிறு ரொம்ப சாப்பிடலாம், வயிறுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாது. எதுவுமே நம்ம கொஞ்சமாக கரெக்டாக நமக்கு ஜீர்ணிக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் அது நமக்கு வந்து பிரச்சனையே பண்ணாது. இப்போது நல்லா இருக்குங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்டுட்டா கஷ்டமாயிடும்ல. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வரும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு உங்களை பார்க்கறதுக்கு. ஏன் அப்படின்னா தல தோனியோட நான் வந்து பயங்கரமான ஃபேன். யாருதான் இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் வந்து தோனி அவரோட ஃபேனா இருக்காங்க. ஸோ எம்எஸ்சி கூட அந்த ஆட்ல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கால் எப்படி வந்துச்சு, நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்க, என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்க. அது கால் இதே மாதிரி தான் ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வந்திருக்கும். எனக்கு ஒரு ஆடிஷன் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. அப்புறம் நானும் அப்பதான் தம்பி பொண்ணு வீட்டில் இருக்கா, அவளும் தான் எடுத்து சரின்ட்டு அனுப்பிச்சோம். அம்மா இது சரியில்லை, இன்னும் கொஞ்சம் மாற்றி அனுப்புங்க, இது மாற்றி அனுப்புங்க, டைரக்ட் இது மாற்றி அனுப்பிட்டு ஒரு 2-3 மாற்றி அனுப்ப சொன்னாங்க. நான் நினச்சி சும்மா அப்படி சில ஆடிஷன் அப்படியே ஆகிடும், நமக்கு நிறைய பண்ணி அனுப்புவோம் ஆனால் எதுவுமே விட்டுடுவோம்மா. நான் அது போல் நிறைய ஆடிஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் ஆடிஷன் கொடுக்கும்போது வருத்தப்பட மாட்டேன். என்ன அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் திடீர்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் இது சரி நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம பண்ணி காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அது தப்பே கிடையாது. என்ன போய் ஆடிஷன் எடுத்து பார்த்தேன் அப்படின்லாம் கிடையாது. ஆடிஷன் எடுக்கிறது நம்மளே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான். அவங்க இதில் வந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோமாங்கிறதுக்காக அதுக்கு தான் பண்ணுறேன் ஆக்டிங். நமக்காக பண்ணலை. அதனால் அது பண்ணி கொடுத்தேன். சரி எல்லாம் பண்ணுறோம், அது போல் இது போல் இருக்குன்னு சொல்லி அப்புறம் சொன்னாங்க, இல்லைம்மா இது தோனி கூட பண்ணணும், அதனால் நீங்கள் வந்து தம்பி அப்படின்னு கூப்பிடுங்க, அது இன்னொரு வாட்டி இன்னும் கொஞ்சம் லைவ் பண்ணுங்க, நீங்கள் ஆல்மோஸ்ட் பாதிக்கு வந்துட்டீங்க, அப்ரூவலில் இன்னும் கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. நாங்கள் சரி ஓகே அதுன்னு பண்ணேன். ஒரு 7:30 முடிஞ்சிடுச்சு எல்லாம். இது ஒரு 7-8 வாட்டி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அப்புறமா 9 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது, அம்மா நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம். ஆனால் எனக்கு வந்து இந்த தமாஷில் எனக்கு தோனி பற்றி அவ்வளோ தெரியாது. தோனி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் தெரியும். ஆனால் அப்புறம் பார்த்தா ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் கூட நமக்கு ஒரு ஆட் வந்துருக்கு. நம்ம என்ன பசங்களுக்கு சொன்ன அப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்லுங்க எல்லாருக்கும், அப்படியே இது மாதிரி தோனி கூட நான் வரேன் என்ன கூட்டு எனக்கு தெரியாது நிறைய பேர். ஆனால் போயிருந்தா பாவம் எல்லா பசங்களும் கூட்டி போயிருக்காங்க, அவ்வளோ கும்பல் இருந்துச்சாங்க. இங்கே தானே இந்த கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல, எஸ்ஏ கிரவுண்ட்ஸ், அந்த ஸ்டேஷன் கிட்ட சென்ட்ரல் கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்கு, சேப்பாக்கம் இல்லை இன்னொரு கிரவுண்ட் இருக்கு, எஸ்ஏ கிரவுண்ட். அதான் அங்கே என்ன கிரவுண்ட், சிதம்பரம் ஸ்டேடியம், நேரு ஸ்டேடியம். ஆமாம் நேரு ஸ்டேடியம், அங்கே தான் பண்ணாங்க. அது முன்னாடியே பண்ணிட்டாங்க, 1 மந்த்துக்கு முன்னாடியே. இப்போ நிறைய பசங்களுக்கு எல்லோ ஷர்ட் மாட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வந்தாங்க. அதனால என்னையும் எல்லோ சாரி தான் கட்ட சொன்னாங்க. அந்த ஸ்பாட்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? நீங்க போய் இறங்க அந்த நிகழ்விடத்தை பத்தி சொல்லுங்க. தோனி சாரை பார்த்ததுல இருந்து
எப்படி ரியாக்ட் பண்ணாரு, ஏதாவது பேசினாரா, என்ன பண்ணீங்க, நீங்க தம்பின்னு வேற கூப்பிடுறீங்க அது அது முதல்ல அவர் எல்லாமே எடுத்துட்டாங்க. சரி அவர் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அப்புறம் தான் அவர் அந்த மத்தியானம் இந்த 12 மணிக்கு மேல தான். அப்புறம் அவங்க வந்தப்போ நல்லா சிரிச்சு நல்லா தான் பேசுறாரு. நினைச்ச சில பேர் அந்த பேசுறதோட அப்புறம் அதுக்கப்புறம் மூஞ்சி திருப்பி வச்சுக்குவாங்க, அப்படிலாம் நினைச்சேன். அப்படிலாம் இல்லை, நல்ல மாதிரி பேசுனாங்க. அதுதான் தல தோனி. அதனாலதான் எல்லாருமே லைக் பண்றாங்க. நமக்கு பரவாயில்லப்பா, நம்ம நினைக்கவே இல்லை, ஆனா நமக்கு கிடைச்சிருச்சு நல்லதா. பத்திரிகை எல்லாமே வந்து மீடியா எல்லாமே கேட்ச் பண்ணிடுச்சு. நம்ம பாட்டி வந்து தோனியோடய நடிச்சிட்டாங்க, மீம்ஸா பறந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டா பார்த்தேன், ஆக்சுவலா உங்களை அந்த டைம்ல நான் மீட் பண்ணல, தெரியாது பெருசா, சீரியல்ல பாக்குறதோட இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது தலைவெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தீங்க நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி கிரிக்கெட் எப்பாவது நம்ம டிவில பார்க்கலாம், ஏன்னா அங்கே கூட்டத்துல போய் பார்க்க முடியாதுல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுறதெல்லாம் அதெல்லாம் பசங்க எல்லாரும் பார்ப்பாங்க வீட்டுல. நான் ஒருத்தி தான் பார்த்தது இல்லை தவிர, வீட்டுல எப்பவும் கிரிக்கெட் வந்துச்சுன்னா சீரியல் கூட யாரும் பார்க்க விட மாட்டாங்க. எல்லாரும் வரிசையா உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு 10 வருஷமாவே அவங்க எல்லாரும் சீரியல் விட்டு அது அப்புறம் போட்டு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாம் நாங்க தம்பிங்க வீட்லயும் நம்ம வீட்லயும் எல்லார் வீட்லயுமே அதான் கிரிக்கெட் தான். இப்போ நீங்க சீரியல் ஆக்ட் பண்றீங்க இல்லையா, ஆக்ட் பண்ணிட்டு வீட்டுல வந்து நீங்க டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல வந்து ரொம்ப ஆராம்சா ரொம்ப டப்பிங் எல்லாம் நான் முடிக்க மாட்டேன். ஓகே, டப்பிங் எல்லாம் வேற பேசுவாங்க, வேற பண்ணிடுவாங்க, பேசுவாங்க. சோ நீங்க ஆக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க, வந்து ஸ்கிரீன்ல வந்து நீங்க பாக்குறீங்க உங்களை, சரியா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நம்ம நடிச்சதை ஸ்கிரீன்ல வந்து பாக்குறாங்க, ஃபேமிலி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அத நான் கண்டிப்பா பாப்பேன். ஏன்னா நான் வந்து நான் நல்லா நடிச்சிட்டேன் அப்படி பார்க்க மாட்டேன். இதுல என்னென்ன தப்பு பண்ணிட்டோம், என்ன காதுல இருந்து மாத்தி போட்டோமா, கண்டினியூட்டி மாத்திட்டோமா, ஒழுங்கா புடவை கட்டிருக்கோமா, டைலாக் இந்த பக்கம் வேற கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம்ல, அப்படி இதெல்லாம் பார்த்துப்பேன். ஆனா அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்பேன். சரி, இன்னொரு வாட்டி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம குறைகளை நாம தான் தீர்த்துக்கணும். என்னக்கா வேற இன்னொருத்தர் பார்த்து சொல்றது காட்டில நமக்கு எல்லாமே பார்க்கறது பெட்டர் இல்லை. வீட்டுல என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க சீரியல் பார்த்துட்டு? வீட்டில் யாருமே சீரியல் பார்க்கணும். இப்போதான் இந்த சிறகடி காசுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ராத்திரி 10 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு இருந்தா கூட அப்புறமா வந்து யூடியூப்ல போட்டு ஹாட் ஸ்டார்ல போட்டுட்டு எல்லாரும் உட்காந்து அதுக்கப்புறமா சாப்பிடுறோம். உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு சிறகடி காசு வந்து ஒரு மேசிவ் ஹிட்ல இருக்கு, நம்மளோட ரோல் வந்து பயங்கரமா பேசப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சு? அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்ச உடனே வந்து டெலிகாஸ்ட் ஆனோடனே வந்துடுச்சு. பாருங்க, அதில் நல்லா பண்ணுறீங்கம்மா, அது நல்லா இருக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல எங்களுக்கு வந்து இந்த முத்து தூக்கி சுத்துவான் அப்போ கண்ணெல்லாம் சுத்திடுச்சு. எனக்கு சொல்லலை, அவ்வளவு ஸ்பீடா சுத்தணும். அவங்களுக்கு புதுசாச்சா, சுத்தினோடனே அப்பா என்ன இறக்கி விட்டுடு கண்ணெல்லாம் தெரியல அப்படின்னு இறக்கிட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு பார்த்தா அது சீரியல் அப்போதுலேருந்தே அது ஆமா. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் சீசனுக்கு ஏதோ வருவாங்கல்ல ஊருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க எவ்ரிடே அந்த ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, எப்போ அது சாத்தியமாகும்? அது டைரக்டர் கேட்கணும், கதை குழுவை கேட்கணும். ஆனால் அவங்க ஒரு குரூப் இருக்கு கதையை இது பண்றதுக்கு. அது போல சிச்சுவேஷன் இருந்தால் தான் இல்லைன்னா போர் அடிச்சிடும் மறுபடியும். இப்போ நான் எப்போவாது போர் அடிக்கும். இப்போ எப்போ திடீர்னு வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ நானே திருமாக்கு உட்காந்தா இந்தம்மா உட்காந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். பயங்கரமா இருக்கு, எல்லாருமே அது எதிர்பார்ப்பு இருக்கா, பாட்டி வந்துட்டாங்க ரைட் இன்னும் ஓகே அவங்க அவ்வளவுதான் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வாட்டி இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அவங்கள இவ்வளவு பண்ணா கூட இவ்வளவு நாளுக்கு அவங்கள சகிச்சுக்கிட்டு தான் போறோம் நம்ம. அந்த அந்த அவங்க எத்தனை பண்ணினாலும் பிள்ளைக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தா கூட பிள்ளைக்கையும் அட்வைஸ் பண்ணி அவங்களையும் நான் வந்து டார்ச்சர் பண்ணால் கூட அவங்களை சரி பண்ணிட்டு போகணுன்னு தான் பார்க்குறேன் தவிர அவங்கள பிரித்து விட்டு போகணும் அது மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான மாமியார் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் லைட்டா ஒரு டெரர் பாத்துக்கிறேன். அது இருக்கிறதே அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றதே அவங்க சரியா இருக்கணும், நல்லா இருக்கணும். சூப்பர் சூப்பர். அப்போ இனிமே வந்து நல்ல சிறகடிக்கலாம் ஆசை வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. ஓகே ஓகே, கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா டைரக்டர் அப்படியே 10 வாட்டி யோசனை பண்ணி வர்றது, போர் அடிச்சதுன்னு அதை கட் பண்ணி சொல்லுவாரு. நல்லா அதுக்கு வேண்டிய மாதிரி. எங்கெல்லாம் ஷூட் பண்றீங்க சிறகடி காசு? எனக்கு நான் இருக்கிற வீடு வந்து குத்தம்பாக்கம்.
அங்கே வந்து ஒரு கிராமம் வந்து அங்கே தான் கிராமத்து வீடு இருக்கும். மீதி வந்து இங்கே தான் ஹபிபுல்லா ரோட்டில் இருக்கு பக்கத்தில் வீடு. ஸோ 2 ஷெட்யூல் அது மருமகளும் அவங்க ஒரு மகனும் அவங்க இருக்கிறாங்க. ஃபேமிலி ஆமாங்க, இருக்கிற மாதிரி. family. சூப்பர். உங்களுக்கு போர் அடிக்காம போயிட்டு இருக்கா? அதான் மேட்ரு. கண்டிப்பா. எங்களுக்கு போர் அடிக்கல. எனக்கும் போர் அடிக்காதுங்க. எனக்கு 2-3 நாள் ஷூட்டிங் முடிஞ்சா ஐயோ முடிஞ்சிருச்சு. ஏன்டா பிரேக் ஆமா கொடுக்குறாங்க? இந்த வாட்டி ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்த மாசம் வரல நமக்கு இந்த ஒர்க் ஆனா இருக்கு. வீட்ல இருக்கிறதுக்கும் ஷெட்யூல்ல இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஷெட்யூல்ல இருந்தா மக்கள் எல்லாரையுமே பாத்துட்டு ஜாலியா ஆமா ஆமா So, கண்டிப்பா. அந்த மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த சீரியல். ஏன்னா நானும் வந்து பாத்துருக்கேன். ஏஆர்எஸ் கார்டன் நடக்கும். ஆமா, ஆமா. நானும் வந்து பாத்துருக்கேன். எல்லாரும் பிஸியா இருப்போம். பிஸியா இருக்கும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். ஆமா. ஷார்ட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கேக்குறேன், என்னப்பா அவன் உசுர கொடுத்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, நீங்களும் கொஞ்சம் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்மளுக்கு வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்கும். சூப்பர். இப்போ அப்கமிங் என்னென்ன சீரியல்லாம் வந்து சைன் பண்ண போறீங்க? ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி? இப்போ இருக்கு. ஆனா டேட்ஸ் கரெக்டா இருக்காதனால யோசனை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இருக்குப்பா, ஆனா எனக்கு கால் ஷீட் இல்ல. இருக்கேன். அது ஏன்னா இது வந்து 15ல இருந்து எனக்கு 31 வரலும் ஒர்க் இருக்கும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா மேல இருந்தா ஓகே. அதே டேட்ஸ்க்கு வந்து நமக்கு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடும்ல, அதனால பயம். ஆனா சொல்லிட்டு தான் செய்வேன். இந்த பண்ணேன்னா இன்னொருத்தருக்கு சில மாதிரி ஒத்துக்கிறேன் பரவாயில்லையான்னு கேட்டுப்பேன். அது கேட்டுட்டு தான் செய்வேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீட்டா அங்கங்க கரெக்டா இந்த மாதிரி போற அப்படியே நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க பக்காவா பண்றீங்க. அதனால டேட்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. எனக்கு நீங்க வந்து அப்போல இருந்து நீங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த நடிகரோட நான் வந்து நடிக்காம போயிட்டேன் அப்படின்னு நினைச்சா ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணதுண்டா? ஒரு நடிகர் அவரோட ஒரு பிரம்மாண்டமான நடிகர் அவர் நடிக்கிறே அது சிவாஜி தானே. சிவாஜியோட ஆக்ட் பண்ணவே இல்லை. பண்ணல அது வரவும் இல்லை. ஏதோ ஒரு 2-3 தடவை அந்த சிஸ்டர் கேரக்டர் தான் பண்ணாங்க. அது அப்படியே பேச்சுவார்த்தையில இந்த பட்சம் வேற யாரும் ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதனால அப்படியே போயிடுச்சு. ஹீரோயின் யாரோட எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கீங்க தமிழ்லையா? தமிழ்ல இங்க கேஆர் விஜயா, அப்புறம் வந்து விஜயகுமாரி, அப்புறம் வந்து இவங்க ஜெயலலிதா, அவங்க 3 பேர் தான். அப்புறம் வந்து கூட ஆர்டிஸ்ட் வேற யாரு, மனோரமா அம்மா கூட. ஆமா, அதை தனி பிரிவுல ஆக்ட் பண்ணினேன். காக்கும் கரங்கள்ல ஆக்ட் பண்ணேன். காக்கும் கரங்கள்ல எல்வி ஜெயலட்சுமி ஆக்ட் பண்ணினாங்க. இதுல பஞ்சவர்ண கிளை ஆக்ட் பண்ண 2 உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த கேள்வியை கேட்கணும்னு எனக்கு தோணுது. எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க? ஸோ உங்களோட பர்சனல் லைஃபுக்கும் மீடியா லைஃபுக்கும் இந்த சைடில் வந்து சம் அட்வர்டைஸ்மெண்ட், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீரியல், இங்கே வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பையும் பார்த்துக்கணும் சரியா? வேறங்க பேத்திங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் கரெக்டாக எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அது சொல்லுங்களேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் வந்து கஷ்டம்தான். இப்போ நேற்றுக்கு வரல எனக்கு ஷூட் இருந்தது நைட்டு 10 மணி வரலும். இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு யாரோ பெப்சியில் வந்து பாவம் ஒரு எலக்ட்ரிஷியன் இதாயிட்டாங்களாம். அதுக்காக ஃபுல்லாக ஃபிலிம் ஃபீல்டே அந்த இன்னைக்கு ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. அதனால சரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்க கொள்ள எல்லாம் கிடைக்க போகலாம் அப்படின்னு போயிட்டோம். அந்த நடுவில் கேப் கிடைக்கும் போது நம்ம வேலை பார்த்துக்கலாம். நான் அங்கே போகும்போது தான் இந்த இதுக்கு இந்த நீங்க ஃபோன் பண்ணி அந்த இதுக்கு அட்ரஸ் வந்து லொக்கேஷன் அனுப்ப மறந்துட்டு அங்கே போய் தான் பண்ணேன். ஓகே, அங்கே போட்டு பண்ணால் அந்த லொக்கேஷன் வந்துடும் சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து தான் லொக்கேஷன் போட்டேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்ததுக்கு உங்ககிட்ட பேசுனதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட நேயர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களை சீரியல் பார்ப்பாங்க. நீங்க தொடர்ந்து வந்து எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. இன்னும் பல வருடங்கள் எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களோட மீட் பண்ணதுல வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ என்னோட நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தாராளமா சொல்லலாம். இன்னும் சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எங்க சீரியல் எல்லாம் ரெகுலரா பாருங்க. தப்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். நைஸ் டு மீட் யூ.